திரைப்பட நடிகரும் அண்மையில் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தனது பரப்புரையை மேற்கொள்கின்ற பொழுது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல உலகத்தினுடைய கவனத்தையே ஈர்த்திருக்கிறது. 41 பேருடைய மரணம் என்பது அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இயலாது. இதுபோன்ற ஒரு சம்பவம் சாதாரணமாக, அதாவது ஒரு போராட்டங்களிலே துப்பாக்கி சூடுகள் நடத்தி அல்லது கண்ணீர் புகைக்குண்டு வீச்சுகள், தடியடிகள் நடத்தி பல்வேறு சம்பவங்களிலே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் அல்லது இதுபோன்று ரோட் ஷோக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வுகளிலே இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்தது இதுதான் முதல் முறை. இப்பொழுது கடந்த ஒரு வார காலம் ஆகிவிட்டது சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்திற்கான முழு முதல் காரணம் யார்? இந்த சம்பவம் ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? யாரால் நடந்தது? இந்த சம்பவம் தடுத்திருக்கக்கூடிய நிகழ்வா இல்லையா என்பதை பற்றி ஒரு வார காலமாகியும் எந்தவிதமான தகவலும் அரசிடமிருந்தும் இல்லை, வேறு எந்த நிறுவனங்கள் மூலமாகவும் தென்படவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏதோ திட்டமிட்டு செய்வதைப் போல இதுக்கு முழு பொறுப்பையும் அந்த நிகழ்ச்சியினுடைய பரப்புரையிலே கலந்து கொண்ட அல்லது அவர்தான் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு கருத்து தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது.